அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் 28/6/2025 தேதியான இன்றைய தினம் தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. இதன் காரணமாக மேசராசினியர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல உருவாக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுரகுரு என்றும் சுக்கராச்சாரியர் என்று சொல்வதுண்டு. இளமை, அழகு, வசீகரம், காதல் வாழ்க்கை, மகிழ்ச்சி, வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு. ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள், வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு நல்ல பலன்களை தரும். அது மட்டுமில்லாமல் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் பண்ணுங்கள். அதாவது நவகிரகங்களில் ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுரகுரு என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோக வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பணம், வசதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பவர் கிரகமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சாதகமான இடத்தில் இருந்தாலும், சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகபோகம், வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது என்று இது போன்ற மகிழ்ச்சியான வசதியான இருப்பவர்களை கூட கிண்டலாக சுக்கிர திசை அடித்து விட்டது என்று சொல்வார்கள். அதுவே சுக்கிர பகவானுடைய நிலை பலவீனமாகவோ அல்லது பாவகிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தினசரி வாழ்க்கையில் நடத்துவதே போராட்டமாக இருக்கும். அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை, போராட்டங்களை சந்திப்பவர்களும், ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனுடைய அருளால் வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமையில் இந்த எளிய பரிகாரங்களை முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு. வீட்டில் கணவன் மனைவிகள் அடிக்கடி சண்டை வருகிறது, ஒற்றுமை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரின் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம். அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில், அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கிரவசியம் ஏற்பட்ட வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள். தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி, சாம்பிராணி மனம் கமழும்படி பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக கொள்ளுங்கள். இது சுக்கிரனின் அருளை பெற மிக சிறந்த வழியாகும். வெள்ளிக்கிழமையில் பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதிலும் சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க முடியும். வசதி படைத்தவர்கள் இந்த காலகட்டங்கள்ல வசதி படைத்தவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுக்குரிய
வசதி படைத்தவர்கள் சுக்கிரருக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு. இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் கூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய ஜென்ம ராசி, அதாவது தன குடும்பஸ்தான சஞ்சாரம், தனது சொந்த ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 5ல் இருக்கிறார். அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சரி ராகு இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் ராசியில் சப்தமாதிபதி சுக்கிரன் இருப்பதால மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. தற்போது இந்த 28ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசிக்கு பயிற்சியாவதால் குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் உங்களால் தாராளமாக காண முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்துறையை தனது கைப்பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் தற்போது அவர் லாபஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகளுடைய பணிகள் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்காங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, கூடுதல் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கொடுப்போம் சனி பகவான் ஆவார். எனவே மிக புராதன சூழல் கூறியிருக்குது. அந்த வகையில் தற்போது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசிக்கு பயிற்சி ஆவதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இடமாற்றம், அதனால் புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மேசராசி இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் தற்போதுள்ள இடத்திலிருந்து வேறு மாநிலத்தில் தான் கிடைக்கும். சம்பளமும் சலுகைகளும் திருப்தி அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக வருமான உயர்வு ஏற்பட இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனீஸ்வரனுடைய சக்தியினால் வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் பலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறையினருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கும் வருமானத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. கட்சியில் மதிப்பு உயர இருக்கு. முக்கிய விஷயங்கள்ல உங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் வித்யாஸ்தானமும் எந்தவித தோஷமும் இன்றி விளங்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குறைந்த அளவிலேயே நன்மை செய்யும் வகையில் சஞ்சரிப்பதால் அவரால் அதிக நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப நலன்களை பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்ற தற்போது உங்களால் தாராளமாக எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் மருந்து, இரவில் உபவாசம் இருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.